தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். நாம் வாசித்த இந்த வசன பகுதி நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. சரி, இந்த வசனத்தின் அடிப்படையில், அதாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 26வது வசனம், இது போக 4ஆம் அதிகாரத்திலும் கடைசி 2-3 வசனங்கள் நான் வாசித்த அந்த வசனம் போலவே அங்கேயும் காணப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவத்தை குறித்து பேசக்கூடிய வசனம் தான் இப்போது நாம் வாசித்த பகுதி. சரி, இன்றைக்கு இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம், இயேசு கிறிஸ்து எவ்வாறு மிக சிறப்பான உன்னதமான மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். சரி, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட அல்லது எல்லாரிலும் விட அவர் மேலானவராக, மேன்மையானவராக, பெரியவராக இருக்கிறார் என்ற கருத்தை மையமாக வைத்து இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் இருக்கிறதை நாம் காண முடியும். சரி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றை விட, எல்லாரை விட அவர் மேலானவர், அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர் என்ற தலைப்பின் அந்த கருப்பொருளின் அடிப்படையில் தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் பேசுகின்றது. சரி, இப்ப பொதுவாக இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 கேள்விகள் கேட்கப்படும். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது ஒருவர் கேள்விப்படும் போது 4 கேள்விகள் கேட்பார்கள். அந்த 4வது கேள்விக்கான பதில் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் தான் உள்ளன. சோ அது என்னென்ன கேள்விகள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதல் கேள்வி, பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி, why did Jesus have to be born? Why did Jesus have to be born? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், அல்லது ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வர வேண்டும்? இது முதல் கேள்வி. இதற்கான பதில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் அதற்கான பதில் இருக்கிறது. எல்லோரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார் அல்லது ஏன் பிறந்தார் என்று கேட்டால், பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். இரண்டாவது கேள்வி, why did Jesus have to die? Why did Jesus have to die? ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்? அதற்கான பதில் கலாத்தியர் நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். சோ எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்க வேண்டும் என்று கேட்டால், அவர் நம்மை விடுதலை செய்யும்படியாக, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. மூன்றாவது கேள்வி, why did Jesus have to be resurrected? Why did Jesus have to be resurrected? ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும்? ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? அதற்கான பதில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கிறது. என்ன? ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் வீணாக இருக்கும், நம்முடைய விசுவாசமும் வீணாக இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை, அது மட்டுமல்ல, நமக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட நாமும் ஒரு நாளில் உயிர்த்தெழுவோம் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக
இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாக உயிர்த்தெழுதலில் இருக்கிறார். சரி, இது 3 கேள்விகளும் 3 பதில்களும். 4வது கேள்வி, இப்போது நான் சொன்ன இந்த 3 கேள்விகளும் 3 பதில்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த எர்த்லி மினிஸ்ட்ரிஸ், அதாவது பூமிக்குரிய ஊழியங்களை குறித்ததான கேள்விகள். இப்ப 4வது கேள்வி, why did Jesus have to ascend? Why did Jesus have to ascend? இயேசு கிறிஸ்து ஏன் அவர் பரமேற வேண்டும்? அதாவது இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமேறி சென்றார், அதாவது அவர் பரலோகத்திற்கு சென்றார். இப்ப அதற்கான கேள்வி ஏன் என்று கேட்பதற்கு அந்த பதில் எபிரேயரில் தான் இருக்கிறது. என்ன சொல்லுகிறது எபிரேயர்? இயேசு கிறிஸ்துவினுடைய பரலோக ஊழியத்தை சொல்லுகிறது. சோ இதுவரைக்கும் பூமிக்குரிய ஊழியங்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அவருடைய பரமேறி, அதாவது பரலோகத்திற்குரிய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறது. சரி, இப்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அதற்கான பதில் தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயருக்கு எழுதின நிருபம். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே நம்முடைய மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். சரி, அடுத்து இந்த நிருபத்தை பொறுத்தவரையில் 6 திறவுகோல் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் என்னை நன்றாக கவனிக்க வேண்டும். There are 6 keywords in this book. முதலாவது பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட், பரிபூரணம் என்ற வார்த்தை. அந்த பரிபூரணம் என்ற வார்த்தை 14 முறை 14 டைம்ஸ் பயன்படுத்தப்படுகிறதை நாம் காணலாம். இரண்டாவது இட்டர்னல் அல்லது ஃபார் எவர், என்றென்றைக்கும் அல்லது நித்தியம் என்ற வார்த்தை. இட் யூஸ் 15 டைம்ஸ், 15 முறை இந்த புத்தகத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது வார்த்தை பெட்டர், அதாவது மேலானது, சிறந்த என்ற வார்த்தை. அந்த வார்த்தை 13 முறை பயன்படுத்தப்படுகிறது. நான்காவது வார்த்தை பார்ட்டேக்கர்ஸ், பார்ட்டேக்கர்ஸ் அதாவது பங்குள்ளவர்கள் என்ற வார்த்தை. அது கிட்டத்தட்ட 9 முறை இந்த நிருபத்தில் பயன்படுத்தப்படுகிறதை நாம் காணலாம். 5வது வார்த்தை பரலோகம், ஹெவன் அப்படின்ற வார்த்தை. அது கிட்டத்தட்ட 17 முறை 17 டைம்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. கடைசி அந்த கீ வேர்ட், திறவுகோல் வார்த்தை என்ன அப்படின்னா பிரீஸ்ட் அல்லது ஹை பிரீஸ்ட், ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர். இந்த வார்த்தை கிட்டத்தட்ட 32 முறை இந்த நிருபத்தில் பயன்படுத்தப்படுகிறது. சோ இப்போது அந்த உண்மை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை எடுத்து காண்பிக்கக்கூடிய நிருபமாக இது இருக்கிறது. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவே மகா பிரதான ஆசாரியர். கிட்டத்தட்ட அந்த வார்த்தை மட்டும் 32 முறை பயன்படுத்தப்படுகிறது. சரி, நான் வாசித்த வசனத்திற்கு வருவோம். அந்த வசனம், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு வசனம். 4ஆம் அதிகாரத்தில் கூட அவர் நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நாம் எப்போது வேண்டுமானாலும் அந்த மகா பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்துவிடம் நாம் செல்லலாம். இப்போது நாம் வாசித்த 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கூட இந்த ஆசாரியர் பரிசுத்தராக, பாவமற்றவராக, குற்றமற்றவராக இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறதை நாம் காணலாம். சரி, இந்த 7ஆம் அதிகாரம் மெல்கிசேதேக்கை குறித்து பேசக்கூடிய ஒரு அதிகாரம். அதாவது மெல்கிசேதேக்கின் வம்சத்தில் அல்லது மெல்கிசேதேக்கின் அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஆசாரியராக அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம். சுருக்கமாக ஒரு 6-7 காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, கிரைஸ்ட் வாஸ் given a royal priesthood. கிரைஸ்ட் வாஸ் given a royal priesthood. இயேசு கிறிஸ்து ராஜரீக ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அதை நாம் இந்த எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 1-2 போன்ற வசனங்களில் காணலாம். ஆதியாகமம் 14-18 பார்க்கலாம். எவ்வாறு அப்படின்னா, மெல்கிசேதேக் was a king as well as a priest. அதாவது அவரோடு ஒப்பிட்டு தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவத்தை பேசுகிறது. அதை நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். சரி, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம்
அது ராஜரீக ஆசாரியத்துவம். இரண்டாவது, கிரைஸ்ட் வாஸ் given an authoritative priesthood. ஒரு அதிகாரம் உள்ள ஆசாரியத்துவம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவது, கிரைஸ்ட் வாஸ் given a timeless priesthood. அதாவது கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவத்திற்கு நேரம் ஒரு பொருள் அல்ல, அதாவது நேரம் இல்ல. இவர் எப்போதும் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசாரி. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஆசாரியன் மரிக்கும் போது இன்னொரு ஆசாரியன் நியமனம் செய்யப்படுகிறார். ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய இறப்பு நிமித்தமாக மாறுகிறார்கள். ஆனால் இவரோ, இயேசு கிறிஸ்துவோ, என்றென்றைக்கும் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். நான்காவது, கிரைஸ்ட் வாஸ் கிவன் ஆன் இன்டர் டிபெண்டன்ட் priesthood. அதாவது யாரையும் சார்ந்திராத, அதாவது மற்றவர்களின் உதவி அவருக்கு தேவையில்லாத ஒரு சூழல். அதாவது இயேசு கிறிஸ்துவே தனியாக செயல்படக்கூடியவராக, அவரே பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். சோ கிரைஸ்ட் வாஸ் given on independent priesthood. அதாவது அவராகவே, அவர் சுயமாகவே அந்த ஆசாரியத்துவத்தை அவரால் செய்ய முடியும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இவரை குறித்து இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் இருப்பார் என்ற தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது, கிரைஸ்ட் வாஸ் given an everlasting priesthood. இயேசு கிறிஸ்து நித்திய ஆசாரியத்துவம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 17வது வசனம், சங்கீதம் 110:4 நாம் காணலாம். அடுத்து, கிரைஸ்ட் வாஸ் given an immutable priesthood. immutable இன்னொரு வார்த்தையில changeless அல்லது unchanging, அதாவது மாறி போகாத அல்லது நித்திய தன்மை கொண்ட ஆசாரியத்துவம் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கு. அடுத்ததாக 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், கிரைஸ்ட் வாஸ் given a holy priesthood. பரிசுத்த ஆசாரியத்துவத்தை அவர் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆசாரியத்துவம். கடைசியாக, கிரைஸ்ட் வாஸ் given a perfecting priesthood. ஒரு பரிபூரணமான ஆசாரியத்துவத்தை வைத்திருக்கு. அதை 7ஆம் அதிகாரம் 19, 25 போன்ற வசனங்களில் காணலாம். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம் உன்னதமானது, அது விலையேற பெற்றது. ஏன் என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசாரியர்கள் எல்லாம் தங்கள் பாவங்களுக்காக முதலாவது பலி செலுத்த வேண்டும். அப்படி அவர்கள் செலுத்தினாலும் அவர்களுடைய பாவங்கள் நிரந்தரமாக மன்னிக்கப்படவில்லை. தினந்தோறும் அவர்கள் செலுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் இவரோ என்றால், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரு பரிபூர்ணமான நிரந்தரமான பாவ நிவாரணத்திற்கான பலியை அவர் ஏற்படுத்த, அதாவது தம்மையே அவர் ஒரே முறை பலியாக ஒப்பு கொடுத்தார். எனவே அதை அவர் நிறைவு செய்ததை நாம் பார்க்கிறோம். There will be no more sacrifices. நாம் அதற்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த மகா பிரதான ஆசாரியரான கிறிஸ்து நமக்காக ஒரே முறை பலியானார். சரி, இப்போதும் இன்றைக்கும் உயிருள்ள ஜீவனுள்ள ஆசாரியராக அவர் இன்றைக்கு இருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க அப்படிப்பட்ட ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நமது வாழ்க்கையை விசுவாச பாதையில் தொடர்ந்து அவருடைய உதவியோடு முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.